மாவட்டத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், மாநகராட்சி உறுப்பினர் சகோதரர் திலகர் அவர்களுடைய தலைமையில இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடக்கிறது. இதுல நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் ராஜேஷ் அவர்களும், சிரஞ்சீவி அவர்களும், நிசன் அவர்களும் மற்றும் நம்முடைய தோழர்கள் எல்லாம் இங்க கலந்து கொண்டிருக்கிறோம். இது சில காரணங்களுக்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் சார்பில் நடத்தப்படுகிறது. ஒன்று, தலைவர் ராகுல் காந்தி சொன்ன மாதிரி இந்த தேசம் இளைஞர்களின் தேசம், இளைஞர்களை அதிகமாக கொண்ட தேசம் இந்தியா. இந்த இளைஞர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த அறப்போராட்டத்தை நடத்தினார்கள். அந்த அறப்போராட்டத்தை அடக்குவதற்காக காவல்துறையை, இராணுவத்தை எல்லாம் ஏவி அவரை எல்லாம் அடித்தது, காயப்படுத்தியது, கைது செய்தது, வன்முறையால் கூட்டத்தை கலைத்தது கண்டனத்திற்குரியது. இதையெல்லாம் கண்டித்து அதுபோல சில கோரிக்கைகளை இந்த கூட்டத்தினர் அல்லது ஏற்பாடு செய்த குழுவினர் ஏற்பாடு செய்திருந்தார்கள். ஒன்று, தர்மேந்திர பிரதான் ராஜினாமா செய்ய வேண்டும், இறந்த குடும்பங்களுக்கு 1 கோடி ரூபாய் நஷ்டம் வழங்க வேண்டும், நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும், இப்படி பல கோரிக்கைகளை இது போன்ற கொஸ்டின் பேப்பர் லீக் ஆவதை தடுக்கணும். இதெல்லாம் வற்புறுத்தி இன்றைக்கு நம்முடைய தலைவர் ராகுல் காந்தி ஒரு அறப்போராட்டம் நடத்தினார். அவரை கைது செய்தது, அதில் கலந்து கொண்ட சகோதரி பிரியங்கா காந்தி அவர்களை கைது செய்தது, அவர்களை எல்லாம் கட்டாயப்படுத்தி வலுக்கட்டாயமா தூக்கி வேனில் போட்டுலாம் கொண்டு ஒரு எதிர்கட்சி பார்க்காம ஜஸ்ட் லைக் தேட் நடத்தியது அன்டெமோக்ராட்டிக். இது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஜனநாயக விரோதமான ஒரு சர்வாதிகாரி மனப்பான்மையோடு நடத்தக்கூடிய ஒரு நிலையாகும். இவற்றையெல்லாம் காங்கிரஸ் சார்பில் வன்மையாக கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இங்கே சென்னை மேற்கு மாவட்டத்தின் சார்பில் நடைபெறுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அடக்குமுறைகளால் காவல்துறையை, துணை இராணுவத்தால் எல்லாம் காங்கிரஸை ஒடுக்கிவிட முடியாது. சுதந்திர போராட்டத்தில் இருந்து காலத்திலிருந்து இதையெல்லாம் பார்த்து வளர்ந்த கட்சி காங்கிரஸ் கட்சி. இதற்கெல்லாம் காங்கிரஸ் அஞ்சாது துணிச்சலான தலைவராக, மோடி எதிர்க்கிற வல்லமை படைத்த, சர்வ வல்லமை படைத்த தலைவராக திகழக்கூடிய எதிர்கால பிரதமர் ராகுல் காந்தி இப்படியெல்லாம் அச்சுறுத்தி பயமுறுத்தி பணிய வைக்க முடியாது என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறோம். நாடு முழுவதும் இன்னைக்கு கண்டிச்சேரி கொடுத்திருக்காரு, ஏற்கனவே கண்டிச்சு கொடுத்திருக்காரு. எல்லா தலைவர்களுமே, கூட்டணி இருக்கிற எல்லா தலைவர்களும் கொடுத்திருக்காங்க. முதலமைச்சராக இருக்கிற, தவேகா தலைவராக இருக்கிற திரு மாண்புமிகு விஜய் அவர்கள் உட்பட எல்லா தலைவர்களுமே கண்டித்திருக்கிறார்கள். நாடு முழுவதும் காங்கிரஸ் தொண்டர்களும் கொதித்தெழுந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தை காங்கிரஸ் போராட்டம் கடந்த ஆட்சியில் திமுக தீர்மானங்கள் தனியார் விசாரணை கமிஷன். இந்த போராட்டத்துல நீங்க ஏற்கனவே எங்க கட்சி, காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ்ல கூட்டணி இருக்கிற கட்சிகள் எல்லாம் போராடுறாங்க. மற்ற கட்சிகளும் அவங்களுக்கு உரிய வகையில், அவர்களுக்கு உரிய வகையில அந்த கட்சியினுடைய கொள்கைகள், நிலைப்பாடுகளுக்கு ஏற்ப அவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள். இந்த ஒருத்தரை அழைச்சி பங்கு பெறுங்கன்னு சொல்லி வேண்டுகோள் விடுத்து தான் கலந்து கொண்டு அவங்க ஸ்டைல்ல அவங்க பார்ட்டியுடைய கொள்கைக்கு ஏற்ப அவர்கள் போராடுவார்கள். அதாங்க நாடு முழுவதும் காங்கிரஸ் இருக்கு. நாடு முழுவதும் காங்கிரஸ் இருக்கு. அதனால நாடு முழுவதும் காங்கிரஸ் போராட்டம். சில கட்சிகள் எங்கெங்க இருக்காங்களோ அந்தந்த மாநிலங்கள்ல அவங்க போராட்டம் நடத்துவாங்க. எல்லாரும் நாடு முழுவதும் போராட்டம் பண்ண முடியுமா? நாடு முழுவதும் இருக்கிற கட்சி தானே நாடு முழுவதும் போராடலாம். காங்கிரஸ் நாடு முழுவதும் இருக்கு, போராடுது. திமுக போட்ட மாநில கட்சிகள் அந்த மாநிலங்கள்ல போராடுறாங்க. நாடாளுமன்றத்தில் அதிகள் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் திமுக தான் நாடாளுமன்றத்தில் அதிக அமைப்புல இருக்கும். நாடாளுமன்றத்துல காங்கிரஸ் தான் கூட திமுக அடுத்துதான் இருக்காங்க. காங்கிரஸ்ல இருந்து ஆளுங்கட்சிக்கு அடுத்தபடியா எதிர்கட்சியில 100 எம்பிக்களோட இருக்கிற பெரிய கட்சி, பிரதான எதிர்கட்சி, அங்கீகரிக்கின்ற எதிர்கட்சி காங்கிரஸ் கட்சி தானே. அதனால காங்கிரஸ் கட்சி முன்னே எடுத்து செல்கிற போராட்டத்தை மற்ற கட்சிகள் இஷ்டப்படுறவங்க எல்லாம் வழி பின்தொடர்ந்து போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள். அதாவது
இன்னைக்கு நடைபெறுகிற இந்த போராட்டத்தை பொறுத்தவரையில ஏற்கனவே நம்முடைய மூத்த மத்திய அமைச்சராக செயல்பட்ட மதிப்பிற்குரிய திருநாவுக்கரசர் தலைவர் சொன்னாங்க, எங்களை பொறுத்தவரையில நீட்ல இருக்கக்கூடிய முறைகேடு தொடர்ச்சியாக கொஸ்டின் பேப்பர் கசிவு, அப்ப இதுக்கெல்லாம் அந்த துறையில இருக்கக்கூடிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும். நீட்டு தேர்வை அதில் உள்ள முறைகேடுகளை கண்டித்து தொடர்ச்சியாக ராகுல் காந்தி அவர்கள் பலகட்ட பிரச்சாரங்களை முன்னெடுத்திருக்காங்க. அதுல இந்தியா முழுவதும் இன்னைக்கு ராஜஸ்தான் மாநிலம், உத்தரகாண்ட் மாநிலத்திலாம் மாணவர்களோட கலந்து மாணவர்களுடைய பிரச்சனைக்காக அவர்கள் தொடர்ந்து பேசியிருக்காங்க. அந்த அடிப்படையில நேற்றைக்கு மாணவர்கள் நடத்திய போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவிக்கின்றது. இன்னைக்கு ஒரு இந்தியா என்பது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு. அந்த ஜனநாயக நாட்டுல ஜனநாயக முறையில பாராளுமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர் அவர்கள் அந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவித்து மாணவர்களை சந்திக்கும் போது அங்க தடியடி நடத்தி ரத்தம் வரக்கூடிய அளவுல மிகவும் அரக்கத்தனமாகவும் கொடூரத்தனமாகவும் மத்தியில இருக்கக்கூடிய மோடி அரசாங்கனுடைய ஏவல் துறையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற காவல்துறை, துணை ராணுவம் செயல்பட்டிருக்கு. இதை நாங்க வன்மையாக கண்டிக்கிறோம். இதுதான் எங்களுடைய முக்கியமான அம்சம். எங்களை பொறுத்தவரையில் நீட்டு தேர்வே வேண்டான்னு சொல்றோம். காரணம் என்னன்னா, கிராமப்புற மக்கள் இன்னைக்கு உங்களுக்கு படிச்சு அவங்க நீட்டு தனியார் பயிற்சி நிறுவனங்களுக்கு அதிகப்படியாக கட்டணம் கொடுத்து படிக்கக்கூடிய சூழ்நிலை கிடையாது. ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்வி முறை போதும். 12ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய மார்க் அடிப்படையில எங்களுக்கு மருத்துவ படிப்பு போதும் தான் எங்களுடைய நிலைப்பாடு. ஆகையால் எங்கள் தலைவர் ராகுல் காந்தியுடைய கைதை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் காங்கிரஸ் கட்சியினுடைய கடையோடி தொண்டர்கள் பலவிதமான போராட்டங்களை முன்னெடுத்திருக்காங்க. இல்ல, ஆல்ரெடி அதாவது கடந்த முறை இருந்த அரசும் நீட்டுக்கு எதிராட்டு தீர்மானத்தை கொண்டு நிறைவேற்றி இருந்து முன்னாள் ஜட்ஜி ஏ.கே. ராஜன் அவர்களுடைய தலைமையில ஒரு குழு அமைச்சு அப்படி பலகட்ட முன்னெடுப்புகள் எடுத்தது. இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் நாங்க கூட்டணியில இருக்கிறோம். இப்ப கூட கவர்னர் உரையில ரொம்ப கிளியரா, அதாவது நீட்டு தேவையில்லை, இது நீட்டை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்று கவர்னர் உரையிலே அவர் சொல்லியிருக்காங்க.